ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயம் இல்லையா. ஸோ காலங்கள் அப்படிங்கும் போது டென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கிட்ட ஒரு 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு. ஒவ்வொரு டென்ஸும் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு விஷயத்த நமக்கு ஒரு கிளாரிட்டியா கொடுத்துக்கிட்டே இருக்கு. நிகழ்காலத்துல எப்படி பேசலாம், இருந்த காலத்துல எப்படி பேசலாம், இல்ல எதிர்காலத்துல எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். இந்த ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சரையுமே கண்டினியூஸ்ல பேசக்கூடியது, பெர்ஃபெக்ஷன்ல பேசக்கூடியது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டென்ஸுமே ஒவ்வொரு விஷயத்த நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸோ எதுக்கு நமக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன பேசுனாங்களோ அதுக்கான அப்ரோப்ரியேட் ஆன்சர்ஸ் கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய பெரிய டார்கெட் இல்லையா. அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் கொடுக்கலாங்கிறது தான். ஸோ இதுலயே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு டென்ஸா நம்ம ஃபாலோ பண்ணதுல இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவான டென்ஸ் இது ஒரு கண்டினியூஸா பேஸ் பண்ணி நிகழ்காலத்துல கண்டினியூஸ் நடந்துகிட்டு இருக்க விஷயத்த எப்படி பேசலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இது எல்லாத்துக்குமே ஆப்வியஸா நமக்கு யார் வேணும், ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படிங்கிறவங்க வேணும். ஏன்னா ஆக்ஷன் தான் என்ன பண்ண போறாரு, சென்டென்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காட்ட போறாரு இல்லையா. ஸோ அவர் தான் அந்த வாக்கியம் வந்து எப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்ல போறாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரூல் வரும்போது அந்த ரூலோடைய பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம், சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுவோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கான ரூல் என்ன, இன்னைக்கான டென்ஸ் என்ன, ஸோ அதை எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான ரூல் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். So verb form V1, V2, V3, V1 plus ing. அதாவது present, past, past participle அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கான verb என்ன அப்படின்னா study. ஸ்டடினா படிக்கிறது, படி இல்லைன்னா படிக்க. ஸோ V2 and V3க்கு studied. படித்தான் அப்படிங்கிற மாதிரி. V1 plus ing ஸ்டடிங். ஸ்டடி பிளஸ் ஐஎன்ஜி படிக்கின்றான் அந்த மாதிரி வரும். ஸோ ஸ்டடி, ஸ்டடிட், ஸ்டடிங் அப்படிங்கிறது verb form ரெடி. The subjects ஸோ இவங்க எல்லாமே நமக்கு சப்ஜெக்ட்ஸ்ல இருக்காங்க. இப்போ ரூல், யாருடைய ரூல் எழுத போறோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ரூல். சப்ஜெக்ட் பிளஸ் இஸ், ஆம், ஆர் பிளஸ் V1 பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ இதுதான் நமக்கு என்ன வரும், கரெக்டான ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் verb. ஸோ இந்த இடத்துல பிளஸ் ஃபாலோட் பை ஆப்ஜெக்ட். ஸோ நமக்கு ரூல் ரெடி. தென் என்ன சப்ஜெக்ட்ஸ் கூட யார் யார் ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐனா ஆம் சூட் ஆவாங்க. விங்கிறது நாம் இல்லையா, இருவர், ஆர், யூக்கு ஆர், ஹீ வந்து இஸ், ஷீக்கும் இஸ், இட்டும் இஸ் தான், தேக்கு வந்து ஆர். இது எல்லாமே ப்ரெசென்ட்ல எழுதுறதால எஸ் அண்ட் ஆர் வரும். இதே பாஸ்ட்ல வரும்போது வாஸ் அண்ட் வேர் வரும். ஸோ நமக்கு யார் சூட் ஆகான்னு பார்த்தாச்சு. இப்போ எக்ஸாம்பிள் எழுதலாம். ஸோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல தே அப்படின்றத எடுக்கிறேன். ஸோ தேனா ஆர், தே ஆர் V1 plus ing ஸ்டடிங். ஸ்டடிங் என்ன படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். தே ஆர் ஸ்டடிங் ஃபார் தேர் எக்ஸாம்ஸ். அவங்களோட எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தே ஆர் ஸ்டடியிங் ஃபார் தேர் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை எப்படி எழுதலன்னா, அவர்கள் தேர்வுகளுக்கு, ஏன் தேர்வுகளுக்குன்னு கொடுக்கணும், எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுனால தேர்வுகளுக்கு படித்து
படித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவர்கள் என்ன பண்றாங்க, எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்காங்க, தேர்வுகளுக்கு படித்துட்டு இருக்காங்கன்னும் போது அதை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அதனால இதுல தேர் அப்படிங்கிறது இருக்கு. தேங்கிறது சப்ஜெக்ட்ல வரும், தேர் அப்படிங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்ல வரும். ஓகேங்களா. ஸோ ரெண்டுத்துக்குமே அவர்கள் அப்படிங்கிறதா மீன் பண்றது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், சேர்த்து அவர்கள் தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஃபார்மேஷன்ல தான் இருக்கு. இந்த கண்டினியூஸ் ஃபார்மேஷன் நம்ம பாசிட்டிவ்ல ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ப்ராக்டிசிங் எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்சஸ் தான். அதுக்கப்புறம் தான் ஃபாலோயிங்ல வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ நெகட்டிவ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு இல்லையா அவங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு காட்டக்கூடியது. அதனால தான் நம்ம இங்கே பாசிட்டிவ்ல ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நெகட்டிவ் வரும்போது அதோடைய பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பதில்களை நம்ம கொடுப்போம். சரிங்களா. ஸோ இப்போ அதே மாதிரி வேர்ப் ஃபார்ம் எடுக்கிறீங்க, ஸ்டடீடு ஐஇடி அப்படிங்கிறது இருக்கு. அது எதுக்கு பதிலாக அப்படின்னா நமக்கு எங்க ஒய் வருதோ, ஸோ ஒய் எங்க பிளேஸ் ஆகுதோ அந்த இடத்துல விச் ரிமூவ் தட். ஸோ ஒய் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல பிளேஸ் ஆகும்போது, ப்ரெசென்ட்ல பிளேஸ் ஆகும்போது, பாஸ்ட்ல வரும்போது ஐஇடி நம்ம அப்படிங்கிறத மாத்திடுவோம். சரிங்களா. ஸோ வைக்கு பதில் ஐஇடி சேஞ்ச் பண்ணணும். அதுதான் ஸ்டடிக்கு வை இருக்கு. ஸோ ஐஇடி அப்படிங்கிறத V2 and V3 ஃபார்ம்ல சேர்க்கணும். சில இதெல்லாம் இடி சேர்ப்போம். ஸோ கிளைம்ப் அப்படின்னு இருக்கலாம், கிளைம்டு அப்படின்னு சேர்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றத்துல ஏடி வரும், ஒவ்வொன்றத்துல வந்து நமக்கு என்ன வரும், ஐஏடி அப்படிங்கிறது வரும். ஏன்னா ஒய்ங்கிறது வந்து விச் இஸ் டு பி ஒரு ரேர் வவல்ல வரக்கூடியதுனால நம்ம அதுக்கு பதிலாக ஐஏடி அப்படிங்கிறத பிளேஸ் பண்ணுறோம். சரிங்களா. ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் பேஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் இதை வச்சுட்டு ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.